ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. மருதாணி இறந்ததுலேருந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஏதோ ஒரு பப்பி இறந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 2 டேஸுக்கு எனக்கு மனநலம் சரி இருக்காதுங்க. நான் எந்த வீடியோவும் போட மாட்டேன். அதை என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு அதிலிருந்து வெளியே வர 2 நாள் ஆகும். அதுக்காக நான் என்கிட்ட இருக்க பிள்ளைகளெல்லாம் கவனிக்காமல் இருக்க மாட்டேன். கரெக்டாக சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணிடுவேன். ஒரு சில விலங்கு நல ஆர்வலர்கள் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் எதுக்கெடுத்தாலும் ஜிபே போடுறேன். ஏன்னா நான் எல்லாருக்கும் இப்போ முன் உதாரணமாக இருக்கேன். முதல்லலாம் எவ்வளோ டாக் இருந்தாலும் ஒரு சில யூடியூபர், தன்னார்வலர்கள், விலங்கு நல ஆர்வலர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டோம், ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஷனை தான் போடுவோம், என்றைக்கோ ஒரு நாள் தான் ஜிபே போடுவோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பாட்டுக்கு வேணும், இவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஜிபே போடுறாங்க. பரவாயில்ல, நான் எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அது அன்னைக்கு அப்படி சொன்ன வாய் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் அவங்களும் ஜிபே போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, ஹெல்ப் பண்ணுறவங்க யாருமே இந்த ஜிபே போடுறத பற்றி பேசுகிறதில்ல. ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாதவங்கலாம் தேவையில்லாமல் என்னை பேசுகிறாங்க. அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கண்ணு முன்னாடியே எடுக்கிறேன், நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகிறேன். அந்த பிள்ளைகளுக்கு மருத்துவ உதவி, ஆட்டோ சார்ஜு இது தான் நான் கேட்குறேன். அதுகளுக்கு ஃபுட்டு வைக்கிறதுக்கு என்னால் முடியாத டைம் தான் கேட்குறேன். எல்லா நேரமும் உணவளிங்கன்னு நான் கேட்குறதில்ல. ஏன்னா நானும் என்னோடய வேலையை விட்டுட்டு கிட்டத்தட்ட நான் டெய்லி 700 800 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். கார்மெண்ட்ஸ் டெய்லரு. இன்றைக்கி என்னால் முடிஞ்சது இதுகளுக்கு உடல் உழைப்பு கொடுக்கணும், முடிஞ்சவங்க பண உதவி பண்ணட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தேவையான சாப்பாட்டுக்கு, எங்களுக்கு வாடகைக்கு தேவையான எல்லாமே எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். பட் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய என்னால் முடியலை. நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் இந்த பிள்ளைகளுக்காக நான் கஷ்டப்படுறேன். நான் தூங்குறது 4 மணி நேரம் தான். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். உதவி பண்ணுறவங்க யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. ஆனால் என்ன மாதிரி இருக்கிற விலங்கு நல ஆர்வலர் இருக்கிற பேரில் இருக்கிற நிறைய பேர் என்னை தேவையில்லாமல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட எல்லாம் தப்பாக பேசி ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவங்களெல்லாம் நினச்சா. ஏங்க நான் என்ன உங்களுக்கு பண்ணேன்?